காலையில் வெளியில் வந்து அப்பா இந்த இயற்கையோடு உட்கார்றது வேறு எக்ஸ்பீரியன்ஸுங்க, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட சின்ன வயசில் இந்த மாதிரி வந்து வெளியே வந்தது. அதோடு இப்போ தான் பேக்ரவுண்ட் பார்க்குறீங்களா எங்கே இருக்குன்னு பாருங்கள். எங்கள் ஊர் அழகானதுங்க, திருவள்ளூர். அதில் ஒரு அடையாளம் தான் இந்த ஏரி, பூண்டி ஏரி. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இத்தனை நாளாக. காலையில் வந்துட்டோம்னா யாருமே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பேர் அங்கே மீன் விற்கிறவங்க மட்டும் இருக்காங்க, அவ்வளோதான். செம்ம ரிலாக்ஸேஷன் ஸ்பாட்டு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நல்லா இருக்குது ஒரு மாதிரி. ரொம்ப வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு 12 வயசு அப்போலாம் எங்கள் ஊரில் வந்து ஆத்தங்கரைக்கு போயிடுவோம் காலையில் குளிக்கிறதுக்குன்னு. அதோடு இந்த மாதிரி இவ்வளோ தண்ணி பக்கத்தில் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, ஸ்விம்மிங் பூலில் போய் குளிப்போம் அது வேறு. பட் நேச்சுரலாக வந்து மழை பெஞ்சி டேமில் வந்து உட்கார்றது, இது இவ்வளோ பக்கத்தில் தண்ணி தவிர அது பக்கமே இருக்குது. இன்னும் கொஞ்சம் இங்கே வந்தால் கால் நினைக்கலாம். சூப்பருங்க, வேறு லெவலு. இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் கீழே சொல்லுங்கள். ஸோ இது எனக்கு போடலாமா தெரில, போட்டால் இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி. ஆல்ரெடி டூரிஸ்ட் ஸ்பாட் தான் இது. ஆக்சுவலாக இங்கே வர மாட்டாங்க எல்லாருமே, வந்து பூண்டி ஏரி அங்கே ஓப்பன் ஏரியாவுக்கு போயிடுவாங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஓப்பன் ஏரியா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கால்வாய் மாதிரி கட்டி, பெரிய கால்வாய் மாதிரி கட்டி, இதிலேருந்து ஒரு சப்ஸ்டேஷன் மாதிரி வந்து அந்த ஆறுங்களை கூட போய் கனெக்ட் ஆகுது. ஸோ நல்லாயிருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். எதுக்கு தெரியுமா வந்திருக்கோம், மீன் வாங்க வந்திருக்கோம். மீன் வாங்கிட்டு எப்படி கிடச்சிருக்குன்னு பார்த்துட்டு அடிக்கிறேன், வீடியோ போடுறேன். வரேன். இதனால தான் மரம் நிறைய இருக்கிற இடத்துல வந்து ஈஸியாக மழை பெஞ்சிருது. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு நம்ம கால் ஹைட்டு தான் வளர்ந்துருக்கோம் புல்லுங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பனி மூட்டமாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் மேகமாக மாறி ஸோ அப்படியே மழையாக போயிடுது. அதனால் மரம் வளர்ப்போம், நாட்டை காப்பாற்றோண்டா, அவள் தான். இதனால் நான் சொல்ல இருக்கிறது என்னன்னா, நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.